எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட கொண்டு போவாங்க. ஒரு காரியத்தையும் ஆண்டுகிட்ட கொண்டு போவாங்க. ஆண்டுகிட்ட கொண்டு போய் டீல் பண்ணுவாங்க. ஆண்டுகிட்ட கொண்டு போய் பேசுவாங்க. ஆண்டுகிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் லைஃப்ல நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். என் லைஃப்ல நான் அதை செய்யும் போது அப்படியே நான் அந்த ப்ரேயர் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியில வரும்போதே தெய்வீக சமாதானத்தோடு வெளில வரும். எதுவுமே காதுக்கே போகாத மாதிரி இருக்கும். இந்த தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் போது உங்க சிந்தனையிலையோ, உங்க இருதயத்திலேயோ, உங்க மனசுலயோ எவ்வளோ பெரிய இடி போடுற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து போட்டா கூட சத்தம் கேட்காத மாதிரி இருப்பீங்க. சத்தமே கேட்காத மாதிரி இருப்பீங்க. அந்த தெய்வ சமாதானம், தெய்வீக சமாதானம் ரொம்ப முக்கியம். சோ உள்ளத்துல ஆட்கொள்ள கடவுதுன்றாரு. ஒருத்தருமே யோசிங்க. ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தருமே யோசிங்க. எத்தனை பேருக்குள்ள இந்த சமாதானம் எனக்குள்ள இருக்குது? வீட்டுக்குள்ள இன்னைக்கு அப்பா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, பிள்ளைங்க பேரண்ட்ஸ்குள்ள சண்டை, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு தெய்வீக சமாதானமே இருக்காது. காசு நிறைய ஆண்டவர் காசை கொடுத்தா கூட அதை வச்சு என்ஜாய் பண்றதுக்கோ, அதை வச்சு ஆண்டவரே இவ்வளவு கொடுத்துருக்குறீங்களே எனக்கு சொல்றதுக்கோ, என்னைக்குமே சொல்றேன். ஒருவேளை நீங்க வயசுல சின்னவங்களா இருக்கலாம், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், திருமணமானவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்றீங்கன்னாக்கா, நீங்க அந்த தெய்வ அந்த சமாதானத்துக்காக காசை செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த டூருக்கு போவாங்க, பிக்னிக்கு போவாங்க, போகலாம். அதை பத்தி தப்பு இல்லை. எதுக்குனாக்கா ஜாலியா இருந்துட்டோம். அந்த ஜாலி கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு தான். அந்த காசு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 5 போன கருவாடு மாதிரி அப்படியே சுருண்டுக்குன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க.